அரவிந்த், இந்த சிஸ்டம் பாஸ்வேர்ட் தெரில, கொஞ்சம் என்ன அப்படின்னு பாரேன். அந்த பெண் அரவிந்தின் அருகில் வந்து நின்றாள். ஏன், யார் பாஸ்வேர்ட் போட்டா? தெரில, நான் மேனேஜர்கிட்ட எனக்கு ஒரு சிஸ்டம் வேணும்னு கேட்டேன். அந்த பெண் பிரியா. அவள் கூறி முடிக்கும் முன்னரே அரவிந்த் எழுந்து விட்டான். ஓகே ஓகே, ரொம்ப நாளாக சும்மா கிடந்த சிஸ்டம் இது. இதில் எடிட்டிங் எல்லாம் பண்ண முடியாதே, ரொம்ப பேசிக் சிஸ்டம். இல்லை அரவிந்த், நான் சும்மா ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு தான் கேட்டேன். இருவரும் பேசிக்கொண்டே அந்த கம்ப்யூட்டர் இருக்கும் இடத்தினை வந்து அடைந்தனர். அந்த பழைய கம்ப்யூட்டர் புதிதாக வந்த பிரியாவிற்காக அமர்ந்திருந்தது. ஒரு காலத்தில் ட்ரெண்டிங்காக வந்த வீடியோ எல்லாம் எடிட்டிங் செய்து ஓய்ந்த கணினி இப்போது கேட்பார் இல்லாமல் இருக்க, அதில் இருந்த ஹார்ட் டிஸ்க், ரேம், கிராஃபிக்ஸ் கார்டு என அனைத்து உறுப்புகளையும் எடுத்து வேறு கணினிகளுக்கு உயிரூட்டாகிவிட்டது. செத்தும் காப்பான் என்பது இதுதான் போல. இப்போது இந்த இடத்தில் மீதமிருந்த பழைய பொருட்களை வைத்து பிரியா ஏதோ ஒரு மாதிரி அதனை உயிர் கொடுத்திருந்தாள். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் உள்ளே போகிறதுக்கு பாஸ்வேர்டு கேட்டு அடம்பிடித்து கொண்டிருந்தது. அதனால் அரவிந்தின் உதவியை நாடி இருந்தாள். அதுவும் இல்லாமல் வந்த புதிதிலேயே ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டுதான் இருந்தது பிரியாவுக்கு. அப்படி இல்லை என்றால் எடிட்டிங் டீமில் இருக்கும் பிரியா அனிமேஷன் டீமில் இருக்கும் அரவிந்தனை தேடி வந்திருக்க அவசியம் இல்லையே. என்ன, இதில் கனெக்ஷன் எல்லாம் ப்ராப்பராக இல்லையே என கூறிக்கொண்டே உள்ளே எல்லாவற்றையும் சரியாக மாட்டிக்கொண்டிருந்தான். எப்படி அரவிந்த் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க? ஏன், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன? இல்லை, அனிமேஷன் டீமில் இருந்துக்கிட்டு ஹேக்கிங்லாம் பண்ணுறியே, அதான் கேட்டேன். அட ஏங்க நீங்கள் வேற, இருக்கிறதுலே வீக்கான ஒரு சாஃப்ட்வேர் விண்டோஸ் தான். அதில் ஈஸியாக பாஸ்வேர்டு இல்லாமல் எல்லா வேலையும் பார்க்கலாம். பேசிக்கொண்டே கம்ப்யூட்டரினை மாட்டிவிட்டு அடுத்து பாஸ்வேர்டினை பார்த்தான் அரவிந்த். ஓ, இது ரமேஷ் யூஸ் பண்ண சிஸ்டமா? அவர் தான் நான் இங்கே வந்த உடனே வேலையை விட்டு போயிட்டாரே. சரி, உங்கள் பேரில் ஒரு ஐடி போட்டுடலாமா? இல்லை, இதில் இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் இருக்குன்னு மேனேஜர் சொன்னாங்க, அதனால் அது அழியாமல் பார்த்துக்கணும்ல. அது பிரச்சனை இல்லை, அந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்டை எடுத்து விட்டுட்டு உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் போட்டுடுறேன் என பேசிக்கொண்டே அவன் கைகள் கணினியின் விசைப்பலகையினை தட்ட அவன் கண்கள் தன்னை பார்க்காதா என பிரியாவின் மனம் ஒரு நொடி நினைத்தது. ஆனால் ஒரு சில நிமிடங்களில் முடிஞ்சு என எழுந்து தன் வேலையினை பார்க்க சென்று விட்டான். எல்லா பாஸ்வேர்டும் கிராக் பண்ணி போய் பார்க்க தெரியுது, ஆனால் ஒரு பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க தெரில. மனதில் நினைத்து கொண்டு கோவத்தினை விசைப்பலகையில் காட்டி கொண்டிருக்க அரவிந்த் அமைதியாக ஒரு குவளையில் தேநீர் பருகி கொண்டு அவளை கடந்து தன் இடத்தில் சென்று அமர்ந்தான். அதற்குள்ளாக தேநீர் இடைவேளை மாநாடு ஆரம்பித்திருந்தது. ஆமாம், எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து கொண்டு யாரையாவது கிண்டல் பண்ணும் நேரம். பாலாண்ணா சொல்லுங்க, அப்புறம் என்ன ஆச்சு? இங்கே தான் வேலை பார்த்தாங்க, அப்புறம் ஏன் போக விட்டீங்க? சொல்லுங்க, கிட்னாப் பண்ணிடலாம் என்று சீனியர் பாலா மாட்டிக்கொண்டார். இங்கு வேலை பார்த்த ஒரு பெண்ணும் அவரும் காதலித்த கதை யாவரும் அறிந்ததே. அது விஷயமில்லை, அதை தாண்டி ஏதோ என்று விசேஷம் போல. அரவிந்தும் மாநாட்டில் கலந்தான். இதப்பாரு என தனது ஐஃபோனினை கொடுக்க அரவிந்த் வாங்கி படித்தான். அவர்களுக்கான பர்சனல் தான், ஆனாலும் அவரை நம்பிக்கையாக கொடுத்ததால் சலனமில்லாமல் வாசித்தான். தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்னடா சேட் இது? வேகமாக கீழே தள்ளினான். ஒரு 6 மாத மளிகை லிஸ்ட் இருந்தது. கடைசியாக இருந்து புடலங்காயும் முருங்கைக்காயும் நீல நிற டிக் அடித்து சீன் என வந்திருக்க. என்னென்ன இதெல்லாம்? அதான் பிளாக் பண்ணிட்டால, மளிகை சாமான் நோட் பண்ண யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று நான் புடலங்காய் போட்டதும் டபுள் டிக் ஆகிடுச்சு, முருங்கைக்காய் போட்டதும் பார்த்துட்டா சிரித்து கொண்டே கூற. சரி, ஏதோ லக் அடிச்சிருக்கு, அடுத்து மெசேஜ் பண்ணி சமாதானம் பண்ணிங்களா இல்லையா? அதுக்குள்ளே தான் அடுத்த சண்டை வந்துடுச்சே. இந்த மாதிரி நான் பிளாக் பண்ணிட்டேன், குடு என வாங்கி கொண்டு காலிஃப்ளவர் என ஆரம்பித்து விட்டார். கடைசி வர குருவே, நீங்கள் சிங்கிள் தான் சிரித்து கொண்டே அனைவரும் கலைந்து சென்றனர். அரவிந்த் தனது வேலையினை தொடர்ந்தான். நீண்ட நேரம் வேலை செய்த களைப்போ என்னவோ தெரியவில்லை. மெதுவாக தனது கைபேசியினை எடுத்து விட்டிருந்தான். உள்ளே ஒன்றும் இல்லை என்றாலும் நாம் அடிக்கடி திறந்து பார்க்கும் 2 விஷயம். ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, அப்புறம் நம்ம மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப். என்ன தான் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லைனாலும் ஆறுதலுக்காக தக்காளி இருக்கிறத மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் இருக்கும். வேறு வழியே இல்லாமல் அதை பார்த்து பொழுதுபோக்கிக்க வேண்டியதுதான்.
இந்த முடிவுக்கு வந்திருந்த அரவிந்த் இறுதி ஆயுதமாக ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்க ஆரம்பித்திருந்தான். வழக்கம் போல ₹1 கூட கடன் கொடுக்காதவன் நட்பு தான் கெத்து, மற்றதெல்லாம் வெத்துன்னு ஸ்டேட்டஸ் போட, இன்னொரு பக்கம் ஒருத்தன் புதுசாக வந்த படத்தை ஸ்டேட்டஸில் ஓட்டிக்கிட்டு இருந்தான். தேட்டருக்கு போனால் படத்தை மட்டும் பாருங்கடா, ஏண்டா தமிழ் ராக்கர்ஸ்க்கு வீடியோகிராஃபர் மாதிரி இருக்கீங்க என நினைத்து கொண்டு அடுத்து தள்ளிவிட ஒரு லவ் ஸ்டேட்டஸ், அடுத்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ், அடுத்து திரும்பவும் லவ் ஸ்டேட்டஸ். என்னடா இவனுக்கு மட்டும் லவ் ஏதோ சீரியல் பல்ப் மாதிரி விட்டு விட்டு எரியுது போல நினைத்து கொண்டு அடுத்ததாக தள்ளிவிட என் இனிய தனிமையை என ஓட சற்று ஆழமாக அந்த பாடலில் மூழ்கி இருந்தான். அவன் தனிமையினை கெடுக்கவே, நீங்கள் புக் பண்ண பஸ் 1 மணி நேரம் தாமதமாக வரும், தாமதத்திற்கு மன்னிக்கவும் என ஒரு நோட்டிஃபிகேஷன். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கிளம்புறேன், இல்லைன்னா இந்த பஸ்ஸெல்லாம் நம்பி ஒன்றும் பண்ண முடியாது என தன் நண்பன் கல்யாணத்திற்கு புறப்படுவதற்காக தனக்குள் பேசிவிட்டு மீண்டும் என் இனிய தனிமையை என மூழ்கி கொண்டிருந்தான். பாட்டை பாட முடியாத மக்கா, காப்பிரைட்ஸ் வந்துடும், அதனால் நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த 30 நொடி முடிய அவன் இனிய தனிமைக்கு ஒளி வைப்பதற்காகவே, அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு சாமி ஃபோட்டோ தான். ஆனால் அரவிந்த் ஷாக் ஆனது அந்த ஃபோட்டோ பார்த்து இல்லை, அதை வைத்திருந்த பெயரினை பார்த்து. அஞ்சலி என இருக்க சற்று அதிர்ந்துதான் போயிருந்தான். ஆம், அரவிந்தும் அஞ்சலியும் டாம் அண்ட் ஜெரி தான். கடந்த 1 வருடத்திற்குள் ஏகப்பட்ட புரிதல், அன்பு, பாசம், கூடவே சண்டை என ஒரு சின்ன டாம் அண்ட் ஜெரி எபிசோட் போல மனக்கண்ணில் ஓட்டி விடலாம். சண்டை வந்தால் சமாதானமாகி விடலாம். ஆனால் காரணமில்லாமல் பிரச்சனை என்றால் அந்த உறவில் ஏற்பட்ட விரிசல் மெதுவாக பெரிதாகத்தானே செல்லும். அப்படித்தான் இந்த உறவும் மெதுவாக விரிசல் துவங்கியது. அந்த காரணமே இல்லாமல் நடுவில் இருந்த காரணம் காதல். அதை இருவரும் சொல்ல தயங்கி அதன் வெளிப்பாடாக விரிசல். மெதுவாக ஒரு கட்டத்தில் சண்டை பெரிதாகி அஞ்சலி அரவிந்தினை பிளாக் செய்துவிட்டு சென்றிருந்தார். என்னதான் சீனியர் மாதிரி காய்கறி சிட்டையாக பயன்படுத்தாவிட்டாலும் அரவிந்த் மெதுவாக அஞ்சலியின் அந்த அதீத அன்பு, பாசம் மற்றும் செல்ல சண்டைகளிலிருந்து விடுபட முயன்று கொண்டிருந்த இனிய தனிமையான தருணம் அது. அந்த தனிமைக்கு உலை வைப்பது போல இந்த 30 நொடி ஸ்டேட்டஸ். தன் மனதுக்குள் ஏகப்பட்ட போராட்டம். அஞ்சலியை பிளாக் பண்ணிடு, நிம்மதியாக இருக்கலாம். ஒரு மனம். இன்னொரு மனமும், வேண்டாண்டா, அவள் ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம், அதான் அன்பிளாக் ஆகிருக்கு, நீ திரும்ப பிளாக் பண்ணிடு. வேணாம், ஒரு மெசேஜ் அனுப்பு. ராஜ் கல்யாணத்திற்காண்டி உன்னை அன்பிளாக் பண்ணியிருக்கா, புரிஞ்சுக்கோ, மெசேஜ் அனுப்பிப்பாரு. வேணாம், அமைதியாக பிளாக் பண்ணிட்டு போ. வேணாம், மெசேஜ் அனுப்பு. அனுப்பு, பிளாக், மெசேஜ், பிளாக். அவன் விரல்கள் படபடத்து நின்றது. ஒரு நொடி அமைதிக்கு பிறகு டம் என ஃபோனை வைத்துவிட்டு எழுந்து வெளியே சென்று விட்டான். வெளியே சென்றாலும் அவன் மனம் சும்மா இருக்கவில்லை. அவளும் கல்யாணத்துக்கு வருவாள்ல, அப்போ பேசிடலாமா? இல்லை பேசினா திரும்ப கோச்சிட்டு போயிட்டா? எப்போவாவது பேசுவான்னு ஒரு நம்பிக்கையாவது இருந்துட்டு போயிடலாம். கைபேசியினை அடுத்து அவன் மனம் அவனை குழப்பி எடுத்து கொண்டிருந்தது. பெருமூச்சு விட்டவன் வேலையில் கவனம் செலுத்த எத்தனித்தான். ஆனால் அதுவும் பலனளிக்கவில்லை. தலையினை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். ஒரு காதல் என்னவெல்லாம் பாடுபடுத்தும், அதுவும் காத்திருக்கும் காதல் என்னவெல்லாம் செய்யும். இது காதலா இல்லையா என குழம்பி போய் அமர்ந்திருந்தான். ஒரு வழியாக கல்யாணத்திற்கான நேரமும் வந்திருந்தது. வழக்கமான கல்யாணம் போல்தான் அனைவருக்கும் நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அரவிந்துக்கு அப்படி இல்லை. அவளும் அந்த இடத்தில் இருக்கவே கூட்டத்தில் எங்கே இருக்கிறாள் என தேடிய அவன் மனம் பரிதவித்து கொண்டிருந்தது. கண்கள் அவளை தேடியே சுற்றி கொண்டிருக்க சில நொடிகள் அவன் அருகில் வந்து அவனை கடந்து சென்றிருந்தாள். அந்த நொடி அவன் மனம் திரும்ப பேசு பேசு என இதயத்தினை விட வேகமாக துடித்தாலும் பயமும் தன்மானமும் தாங்கி பிடித்தன. அவளிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட மனம் துடித்து கொண்டிருக்க தனியாய் ஒரு சந்தர்ப்பம் அமையாதா என வாடிக்கொண்டிருந்தான். கண்கள் அவளை தேடிக்கொண்டிருக்க அவன் பின்னால் இருந்து ஒரு குரல், ஏடிஎம் போகணும், பணம் எடுக்க. குரலில் பெரிதாய் உணர்ச்சியெல்லாம் இல்லை. அந்த பழைய அன்பு, பாசம், அக்கறை எதுவும் இல்லை. அரவிந்த் முழுவதும் உடைந்து போனான். போலாம், விம்மிய குரலில் கூறிவிட்டு தனது பைக்கினை எடுத்தான். அவள் அவன் மீது படாதவாறு அமர்ந்து கொள்ள
ஊரின் அருகில் இருக்கும் ஏடிஎம்முக்கு அழைத்து செல்லாமல் சற்று தூரமாக இருக்கும் ஏடிஎம்மிற்கு அழைத்து செல்ல அவளோ திரும்பி கூட பார்க்காமல் போய் பணத்தினை எடுத்துவிட்டு வந்தாள். அந்த கணம் அவள் கண்களை நேராய் பார்த்து விட்டான். அவனால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அவளோ இவன் கண்ணை நேராக பார்க்க முடியாமல் திரும்பிக் கொள்ள நினைக்க, இன்னும் கோபம் போகலையா என்று சோகமாக கேட்க தலையினை குனிந்து கொண்டு அவனை பார்ப்பதை தவிர்த்தாள். என்னதான் முடிவு பண்ணியிருக்க? அரவிந்த் தனது பயமெல்லாம் உதறிவிட்டு எப்படித்தான் அப்படி கேட்டான் என்று ஆச்சரியம்தான். ஆனால் அவளோ போலாமா, லேட்டாச்சு என கோபமாக கூற அமைதியாக வண்டியினை எடுத்தான் சோகமாக. அனைவருக்கும் கலகலப்பாக இருந்த திருமணம் இனிதே முடிய அரவிந்தின் மனம் முழுவதும் சோகம் ஆட்கொண்டிருந்தது. ரொம்ப நெருங்கிய நண்பன் என்பதால் திருமணம் முடிந்து அடுத்த நாள் அரவிந்தும் அஞ்சலியும் அங்கேயே தங்கி வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தனர். சேவல் கூவி அடுத்த நாள் விடிய பெரிதாய் கூட்டம் இல்லை. உன் லேப்டாப் கொடு, எனக்கு ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் பெண்டிங் இருக்குது என அதே அமைதியான குரல். இப்போதும் கூட எந்த ஒரு அரவணைப்பும் இல்லாத ஒரு குரல். உள்ளே இருக்கு, எடுத்துக்கோ. பாஸ்வேர்ட் அரவிந்த் 123 என கூறிவிட்டு வேலைகளை முடித்தான். அஞ்சலியும் பயன்படுத்திவிட்டு எல்லோரிடமும் கூறிவிட்டு கிளம்பினாள். அதில் அரவிந்த் தவறவிடப்பட்ட ஒருவன். அவன் தேவதை பதில் கூறாமலேயே மெதுவாய் அவன் கண்ணில் இருந்து மறைந்து சென்றாள். அரவிந்த் சோகமாக வந்து அமர அவன் கைபேசி ஒலித்தது. டேய், அந்த எடிட் பண்ண ஃபைல் உன் லேப்டாப்பில் இருக்குது, அதை அனுப்பி வச்சுடு, ஆஃபீஸ் கால். அனுப்பிறேன்டா என லேப்டாப்பினை எடுத்தான். வழக்கமாக கை வேகமாக அரவிந்த் 123 என அழுத்த பாஸ்வேர்டு எரர் என வந்தது. திரும்பவும் அழுத்தி பார்த்தான். திரும்பவும் லேப்டாப் அவனை பார்த்து சிரிக்க, இதான பாஸ்வேர்ட் என குழம்பினான். சரி என கீழே பார்க்க ஹிண்ட் வந்தது. நான் தான் ஹிண்ட் வைக்கவே இல்லையே. அதில் எனக்கு ஓகே என இருக்க அப்போதுதான் உணர்ந்தான். சற்று முன்தான் அஞ்சலி இதை மாற்றி இருக்கிறாள் என. எது, உனக்கு ஓகேவா? ஒரு நொடி அவன் மனம் காற்றில் மிதக்க தன் திறமையை காட்டி பாஸ்வேர்டு என்ன என்று தேடி என்றை தட்ட ஐ லவ் யூ டு மை டாம் என இருக்க ஒரு நொடி அரவிந்த் சந்தோஷத்தில் பூரித்து போனான். அந்த நொடி அஞ்சலியிடமிருந்து ஃபோன் கை படபடுக்க எடுக்க, என்னடா ஓப்பன் பண்ணிட்ட போல, லேப்டாப் இல்லை லூசு என் மனசு. ஹாவ் குட் டே வித் காஃபி மியல்ஸ். இது ஜெனிஃபரின் ஸ்நாக்ஸ் டைம். நான் உங்கள் கவி. ஜெனிஃபரோட மற்ற கதைகள் வேணும்னா பிரதிலிபி தளத்தில் ஜெனிஃபர்ன்ற பேரில் தேடி பாருங்கள். இது ஜெனிஃபரின் டாம் அண்ட் ஜெர்ரி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் அடுத்த கதையில் சந்திப்போம்.